லைஃப்ல எல்லா காலகட்டத்திலுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். போட நான் வேற வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு தொழில் மேன்மையை தரப்போகிறார், அதிகப்படியான லாபங்களை உறுதி செய்கிறார். பயன்படுத்திக்கோங்க, அடுத்த நிலைக்கு உயரவே போகிறீர்கள். முடிந்தால் இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நேயர்கள் அனைவருக்கும் சதீஷ் ராவின் வணக்கங்கள். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை தரப்போகிறது? மிதுனம் அப்படின்னாலே மிதுனத்திற்குரிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன்னாலே அறிவுக்கான கிரகம். இந்த மிதுனம் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மைகளை தரப்போகிறார். தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் மிதுனத்திற்கு குரு அமர்கிறார். இப்பயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போதான் முழுமை அடையுது. ஏப்ரல் 14 தான் முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துண்டு துண்டா பிச்சு அங்கே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சு அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிடலாம். கிடைக்காததுனால நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கலாம். போட நான் வேற வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அந்த ஒரு தன்மையில தான் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆளப்போகிறது இந்த 2026 ஏப்ரல் 14க்கு பிறகு. ஏன்னா இந்த ஏப்ரல் 14 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதுவே உங்கள் 12 ராசினருக்கு பல வகையில் நன்மைகள் தந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில ராசினரை தவிர. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சரி, ராகு கேதுவும் சரி, இதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடையும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வந்தே தீரும். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவின் இறுதியில் முக்கியமான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன், அதையும் முழுசாக கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரும் மாற்றங்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் 2026 முடிவில் கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 2027 அப்போ தான் தமிழ் நியூ இயர் முடியும். அப்போ வரைக்கும் ஆன காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான சிம்பிளாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி எனக்கு பெருசாக நல்லது நடக்கலை தான் சார், அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒத்தே வராத ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அல்லது பேர் அவங்களுக்கு தவறான எண்கள் அமைஞ்சிருக்கும். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். பட் இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விக்டோரியஸாக இருக்கும், வெற்றி பெற முடியும். தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் மிதுனத்திற்கு குரு அமர்கிறார். குரு யாரு? முழு சுப கிரகம். அதுவும் புதன் ரொம்ப நட்பு ரீதியான கிரகமாக இருக்கிறதுனால எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். அதோட அவர் நிற்கக்கூடிய இடம்ங்கிறது ரொம்ப டாப் கிளாஸான இடம். உங்களுக்கு நிச்சயம் இவ்வளோ நாள் பணம் ரொட்டேஷன் பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். அதே போல் சனி 10ஆம் வீட்டிற்கு வருகிறார், தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். இவர் உங்களுக்கு தொழில் மேன்மையை தரப்போகிறார், அதிகப்படியான லாபங்களை உறுதி செய்கிறார். நீங்கள் ஏதாச்சும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதில் ரொம்ப ஃபோக்கஸாக படிப்பீங்க. அந்த படிப்புக்கேற்ற உத்தியோகம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த லைஃப்பில் ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலங்கள்லையும் அதற்கான வாய்ப்பு வந்துடாது. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்த நிலைக்கு உயரவே போகிறீர்கள். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டுட்டு வரவும். குரு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஷிரடி சாய்பாபா மாதிரியான மகான்களுடைய ஆலயத்துக்கு சென்றால் கூட உள்ளம் குளிர்ந்துடுவார். சனி பகவானை பொறுத்த அளவுக்கு அவருடைய கஷேத்திரத்துக்கு போய் வழிபட்டு வரும் பொழுது மிகுந்த நன்மைகளை இந்த ஏப்ரல் 14 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் ரொம்ப மன மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் என்னுடைய வியாபாரம் செல்ஃபே எடுக்கலை சார், நான் ஆரம்பித்ததுலேருந்து நான் தான் அதுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்திருக்கலாம்.
பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபங்களை தரக்கூடிய வகையில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு பெரும் நன்மைகளை அது ஏற்படுத்தி தரவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் காசு பணம் சேர்த்தீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது. ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 13, 2027 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு பெரும் வாய்ப்பை தந்திருக்கு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இலவச பொது பலன்கள் பற்றி சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் மெயினாக மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதற்கான அதுக்கு கால சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றி நீங்கள் அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்ப பார்க்குறேன். அப்படியே அனுப்ப முடியலைனாலும் நான் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்களுடைய குணநலன்கள் பற்றியும் உங்களுடைய பெயர் பலன்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பொறுத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி பொருந்தி போகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அந்த இலவச எண்கணிதத்திலேயே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குணநலன்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கான குணநலன்கள், அதே மாதிரி உங்களுடைய பெயர் தற்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க முடியும். இதில் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா அப்படிங்கிற தகவலையும் நான் அதில் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு யாராச்சும் பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த 2 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும். உங்களுடைய மதியை விதியால் வெல்ல வைக்கும். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நீங்கள் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இது 2த்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், எண்கணித ரீதியான பலன்கள். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க, நான் வந்து ஜோதிட பலன்கள் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எண்கணித ரீதியான பொது பலன்கள் நான் தருவேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.